சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை என் கண் கண்டது என்று சொன்னார். My eyes have seen the revenge of God against my enemies. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், I am saying a prophecy. உங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுவதை உன் கண் காணும். Your eyes will see the end of your enemies. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். God will never ever forsake. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ஹalleluya. சங்கீதங்களின் புத்தகம் 54:7 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. சங்கீதங்களின் புத்தகம் 112:8 வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 118:7 வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 59:17-18 வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 61:2 வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39 வாசித்து பாருங்கள். தானியேலின் புத்தகம் 11:18 வாசித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 50:29 வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 4:6 வாசித்து பாருங்கள். இவை எல்லாம் என்னத்தை சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஜனத்துக்காக நீதியை சரி கட்ட போகிறார். கைகளை தட்டி ஒரு பெரிய கரகோஷத்தை. மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம். இன்று மாலை 31/3/2025 திங்கட்கிழமை. நேரம் 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை, கெலிஸ், சென்னை 7. தீர்க்க தரிசன தெய்வ செய்தி போதகர் என் சாது பால் சாலமன். கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள யாவரும் குடும்பமாய் வாருங்கள். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.